ஹலோ பசங்களா, இந்த கொஸ்டின் பாருங்க. ரீநீட் 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். வாட்டர் இஸ் யூஸ்ட் as a coolant in a nuclear reactor because of its. ஸோ இப்போ வாட்டரை நீங்க நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்றீங்க. ஆனா எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணி நிறைய ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜியை நம்ம வெளியே கொண்டு வரணும், அதை இன்னும் கூல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கூலன்றது யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கூலண்ட் மூலியமா தான் வெளியே கொண்டு வந்து ஸ்டீமா மாற்றி அந்த ஸ்டீம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இங்க ஒரு வாட்டரோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னா, அந்த ஹீட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இது கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னா, ஹை ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருந்தா மட்டுமே தான் அவங்களால நிறைய ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது லோ பாயிலிங் பாயிண்ட் இருந்தால் அவங்க சீக்கிரமா எவாபரேட் ஆயிடுவாங்க. லோ டென்சிட்டி வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஹை தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வேற. அதாவது ஹை தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு டெம்பரேச்சர்